ஆக்சுவலாக ஒரு டாகை ஒரு 4 மாதத்துலேருந்து நீங்கள் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் கரெக்டான டைம். ஹாய் ஹலோ உலக தமிழ் உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்கு வ்ளாக்ஸ். என்னடா நாயோட நிற்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது பேர் வந்து ஸ்னூபி. மனுஷன் வந்து ஆதி காலத்திலேருந்தே தனக்கு நண்பனாக தேர்ந்தெடுத்த ஒரு விலங்கு அப்படின்னா நாய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டாகை மட்டும்தான் அதிகமாக மனுஷனால் ட்ரெயின் பண்ண முடிஞ்சுது, தனக்கு நண்பனாக வச்சுக்க முடிஞ்சுது. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் டாக் ட்ரைனிங்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். டாக்ஸுக்கெல்லாம் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இந்த காலத்தில் எந்த மாதிரியான ஹைடெக் ட்ரைனிங்லாம் நம்மளோட டாக்ஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்காக, உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நம்ம ஸ்னூபியும் நம்ம வீடியோவில் வந்திருக்காங்க. என்ன ஸ்னூபி? ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நல்ல எக்ஸைட்டடான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு நாய் கன்னி. இது வந்து நம்ம பேசிக் ஒபீடியன்ஸ் வந்து எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம், ரெட்ரீவிங்கோடு சேர்த்து. இப்போ வந்து அவன் சிட் ஸ்டேயில் இருக்கான். ஸோ இப்போ என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறான்றது ஒன் பை ஒன் நம்ம காட்டுறோம். ஜி அப்படியே அபவுட் டர்ன் பண்ணி ஹீல் வாக். இது வந்து ஹீல் வாக்குன்னு சொல்லுவோம். உங்கள் கூடயே நடந்து வர்றது. நீங்கள் நின்னீங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக் சிட் பண்ணுவான். இப்போது நின்றுட்டாரு, அவனும் ஆட்டோமேட்டிக் சிட் பண்ணிட்டான். இப்போ ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணுவான். இப்போது சிட் ஸ்டே வந்து கொடுக்க போகிறோம். சிட் ஸ்டே வந்து எப்படி பண்ணுறன்றதை பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ரீகால்னு சொல்லுவோம், அதாவது கம் கமாண்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு அவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான்றதை பாருங்கள். இது வந்து ஃபினிஷ்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவன் லெஃப்ட் சைட் போயிடுவான். லெஃப்ட் சைட் போயிட்டு உட்காந்துருவான். இப்போ டவுன் காட்டுறோம். இது வந்து டவுன் சொல்லுவோம். இப்போ டவுன் ஸ்டேயில் இருக்கான். ஸோ நம்ம கமாண்ட் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவன் அந்த ஸ்டேயில் தான் இருப்பான். ஜி ரிலீஸ். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இது டவுன் ஸ்டே அவன் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஒபீடியன்ஸ் எல்லாமே வந்து எல்லா கமாண்ட்ஸும் வந்து இந்த பேசிக் ஒபீடியன்ஸ் தான். அடில்ஸ் இப்போ வந்து சிட்டப் பண்ணுவான். இது வந்து சிட்டப்புன்னு சொல்லுவோம். இது வந்து சிட்டப் பொசிஷன். பார்த்தீங்கன்னா இவன் வந்து நம்ம நேச்சுரலோட ப்ரீடு, நம்ம நாட் நாயின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ஹைப்பராக இருப்பான், எனர்ஜி நிறைய இருக்கும் அவனுக்கு.
இது ரோல் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ சிட்டு டவுனு கெட்டப்பு ரெஸ்ட்டு ரோலு இதெல்லாம் பண்ணியிருக்கான். இப்போ வந்து சிட் ஸ்டே பார்க்குறோம். அதே இது ரீகால்னு சொல்லுவோம், கம்மான்னு சொல்லுவோம். அதையும் பார்ப்போம் எப்படி பண்ணுறான்றது. ஸோ வர்றது ஃபினிஷிங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருப்பான். ஆல்மோஸ்ட் இவ வந்து ஆஃப் லீஷ்க்கு எலிஜிபிள் ஆகிட்டா. இதுக்கு மேலே ஆஃப் லீஷ் தான் நம்ம பண்ணணும். இப்போது அது கண்ட்ரி டாக்னு சொல்கிறத விட நாங்கள் அதை மாங்குரல்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பேர் இருக்குது. அவங்களாம் நம்ம நாட்டு பொக்கிஷம் மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு 10,000 15,000 கொடுத்து ஒரு லேபை எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு கண்ட்ரி டாகை நீங்கள் எடுத்திங்கனாலே போதும். வீட்டுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாகவும் இருப்பாங்க, அதே மாதிரி ரொம்ப ஒபீடியண்ட்டாகவும் இருப்பாங்க. அது நீங்கள் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஐக்கியம் நல்லாயிருக்கும். ஸோ ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிடியில் வரக்கூடிய ஒரு ஹடில் ஜம்பிங். இவன் ஆல்ரெடி அதில் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஒபீடியன்ஸும் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஜம்பிங்கில் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணுறான்றதை பாருங்கள். இப்போ எந்த டாகை வந்து ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறீங்க? ட்ரெயின் பண்ணுறது ஈஸினா ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டாக் வந்து ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆமாம், ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக துள்ளி குதிச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க பாருங்கள். ஸோ அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி. யார் கஷ்டமாக இருப்பா அவங்களுக்கு? பயப்படுறவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருப்பாங்க. ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்மளை பார்த்த உடனே அந்த வாலெல்லாம் உள்ளே போயிட்டு அப்படியே பயந்துட்டு போய் உட்காந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆரம்ப கட்ட காலத்தில். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு நம்ம கூட பழகணும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணணும். அவங்க நம்மளை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கணும். இவங்களால் நம்மளால் நமக்கு எதுவும் ஆபத்து இல்லைன்ற மாதிரி அவங்க பிலீவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக்கி நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து உங்கள் ட்ரைனிங் சென்டரில் வந்து 1 மந்த் வந்து ஓனர்ஸ் வந்து கொண்டு வந்து டாக் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. நீங்கள் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பீங்க? ஆமாம், நாங்கள் வந்து டாக்ஸை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிடுவோம். சேம் டைம் வந்து ஓனர்ஸையும் வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ வெறும் டாக் மட்டும் ட்ரெயின் ஆனால் பத்தாது, பெட் ஓனர்ஸும் வந்து ட்ரெயின் ஆகணும். மெயினாக நாலேஜ் வந்து பெட் ஓனர்ஸ்க்கு தான் தேவை. ஓகேங்களா? ஏன்னா டாக்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம், பட் அந்த பெட் ஓனர்ஸ் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த ஆமாம்
வந்து பார்த்தீங்கன்னா அந்த இழுக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுப்போம். ஸோ வாக்கிங் போகும்போது உங்களை இழுத்துட்டு போகாமல் உங்கள் கூட நம்ம கூட நிற்கிற ஸ்டேனா அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க, அந்த இடத்துல ஸ்டே பண்ணிவிடுவாங்க. நீங்கள் கமாண்ட் பிரேக் பண்ணாமல் அவங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணிட்டு வர மாட்டாங்க. அது என்னென்ன கமாண்டுன்னு சொல்ல முடியுமா? அது என்னென்ன கமாண்ட் நீங்கள்? ஸோ அதான் ஹீல் வாக் இருக்குது, சிட் இருக்குது, டவுன் இருக்குது, சிட் ஸ்டே இருக்குது, டவுன் ஸ்டே இருக்குது, கெட்டப் இருக்குது, கெட்டப் ஸ்டே இருக்குது, அண்டு ரெஸ்ட் இருக்குது, ரோல் இருக்குது, ஃப்ளாட் இருக்குது, சிட்டப் இருக்குது. ஸோ இத்தனை கமாண்ட்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். இப்போது உங்ககிட்ட ஒரு ஃபெரோஷியஸாக ஒரு டாக் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி உங்கள் ஸ்டைலுக்கு எப்படி பழக்குவீங்க? இப்போ ஃபெரோஷியஸில் வந்து நிறைய விதம் இருக்குது அக்ரெஷனில். இப்போ அதே வந்து 1 வயசு 1.5 வயசுக்கு மேலே ஃபெரோஷியஸாக இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரைனிங் எடுக்கிறது கிடையாது. இப்போ அதே வந்து ஒரு 6 மாதம் அந்த மாதிரி டைமில் இருக்குன்னா நம்ம அந்த ஃபெரோஷியஸை வந்து எடுத்துட முடியும் அந்த டைமில். ஸோ அதனால் ஃபெரோஷியஸ்னஸ் வந்து அந்த 6 மாதத்துலேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்போவே நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிடுங்க. அப்போவே அந்த கடிக்கிற தன்மையை எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா 1 வயசுக்கு மேலெலாம் வந்து ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது. நீங்கள் எடுத்தாலும் அது திருப்பி வரும் அந்த மாதிரி. இப்போ நிறைய பேர் நம்ம வீட்டிலேயே டாகை வந்து செயின் பண்ணி ரொம்ப மூர்க்கத்தனமாக வச்சுருக்கிறத பார்க்குறோம். அதை எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எப்போதுமே ஒரு டாகை செயின் பண்ணக்கூடாது. ஒரு டாக் வந்து ஃப்ரீயாக விடணும். ஸோ ஏன்னா அவங்களுக்கும் வந்து எக்ஸசைஸ் தேவை. டாக்ஸ்க்கும் வந்து டிப்ரெஷன் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி அவங்களுக்கும் எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு இதெல்லாம் வந்து எப்போது இல்லாமல் இருக்கும்னா அந்த எனர்ஜி வந்து பேர்ன் ஆகும்போது தான் வந்து அந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி வந்து அக்யூமுலேட் ஆக 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 அவங்களுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்து கடிக்கிறது, எல்லாம் ரொம்ப ஹைப்பராக பிஹேவ் பண்ணுறது, இல்லை எல்லாத்தையும் போட்டு கடிச்சு வைக்கிறது, ஃபர்னிச்சர்ஸு செப்பல்லேருந்து எல்லாமே கடிச்சு வைப்பாங்க. 2 வயசு ஆனாலும் அந்த பழக்கம் போயிருக்காது. ஏன்னா அது ஒரே இடத்துல செயின் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னொன்று, ஒரே இடத்துல செயின் பண்ணுறதுனால அவங்களுக்கு இடுப்பு சம்மந்தமான பிரச்சனைகளும் வரும். ஸோ அவங்களுக்கும் பின்னாடி லெக் வந்து வீக் ஆகும், சில பேருக்கு வந்து பெண்ட் ஆகும், இந்த மாதிரி இஷ்யூஸும் இருக்குது. அதனால் செயின் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அவங்களுக்காக ஒரு பெரிய கேஜ், ஒரு 5x5 கேஜ் அந்த மாதிரி கேஜ் சேஞ்ச் பண்ணி, ஏன்னா உள்ளே அவங்களால ஃப்ரீயாக சுற்ற முடியும், இது பண்ண முடியும். ஸோ அதில் உங்களுக்கு அந்தளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் செயின் பண்ணாதீங்க. ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் காம்படிஷன்ஸ்க்குலாம் நிறையா ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருப்பீங்க இல்லையா? ஆமாம், நிறைய காம்படிஷன்ஸு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் அந்த மாதிரிலாம் அனுப்பியிருக்கீங்க. ஆமாம். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவல் இது வரைக்கும் நம்ம போனதில்லை. இன்டர்நேஷ்னல் லெவல் வந்து இது வரைக்கும் வந்து ஒரே ஒருத்தர் தான் போயிருக்காரு இந்தியாவுக்காக. இப்போ வந்து நேஷ்னல் லெவல் தான். இந்தியாவில் எல்லா டாக் ஷோஸும் நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது நம்மளது மெயின் வந்து ப்ரீட் ஷோ கிடையாது, ஒபீடியன்ஸ் ஷோ தான் நம்ம மெயினாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீட் ஷோ வந்து கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம், ஹேண்ட்லிங்கும் பண்ணி கொடுக்குறோம். பட் நம்ம எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, டாக்ஸ்க்கு இந்த காலத்தில் எந்த மாதிரியான ட்ரைனிங் தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம குக்கு வ்ளாக்ஸ்க்கு நிறைய பேர் நிறையா சப்போர்ட் கொடுக்குறீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள வரீங்க. எல்லாரையும் வரவேற்கிறோம். எல்லாருக்கும் நீங்கள் எதை நம்பி உள்ளே வரீங்களோ நல்ல கண்டென்ட்ஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். எல்லோரும் ஒரு ஃபேமிலி தான். ஸோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கு வ்ளாக்ஸ்க்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விக்னேஷ். நன்றி.